வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்ஜியோட 2022 மாடல், அதாவது 110 5 ஸ்டார் ஏசி தான் வந்து பார்க்க போறோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, 5 ஸ்டார் தான் நமக்கு மெயினாக இது வேணும்னு சொல்லி வாங்குது. அது 2022 மாடலில் 6-in-1 கன்வெர்டபிள் மாடல். அதாவது நீங்கள் வந்து 3/4 டன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது 1/4 டன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 1.2 டன் வரைக்கும் எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த 5 ஸ்டார் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நம்ம ஒரு 1 இயர்க்கு வந்து நீங்கள் வந்து கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 யூனிட் வரைக்கும் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 500 யூனிட்டுக்குள்ளார வந்து கரண்ட் பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் அப்படியே கம்மியாக வரும். 500 தாண்டி போகும்போது உங்களுக்கு சார்ஜ் வந்து அப்படியே டபுளாக வரும். அதனால நான் வந்து 5 ஸ்டார் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 5 ஸ்டார் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு 3 ஸ்டார் வேணாலும் வாங்கிக்கலாம், 5 ஸ்டார் வேணாலும் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் போகிறது உங்களுக்கு உண்மையுமே வந்து ஒரு பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து 37,500 வருது. ஆஃப்லைனில் நான் வந்து 38க்கு வந்து எடுத்தேன். இந்த எல்ஜியோட 110 5 ஸ்டார் ஏசி வந்து இன்வெர்டர், இது வந்து டூயல் இன்வெர்டர் மாடல். உங்களுக்கு என்னுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இதான் வந்து இன்டோர் யூனிட், இது வந்து அவுட்டோர் யூனிட். ரெண்டுமே வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரொம்பலாம் வெயிட் கிடையாது. அதனால் நம்ம ஈஸியாக வந்து எங்கே இருந்தாலும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. ஏன்னா இது வந்து இன்வெர்டர் மாடல் அப்படிங்கிறனால. உங்களுக்கு நான் இன்வெர்டர் மாடல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி பவர் கன்சப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இயர்லி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 1300 யூனிட் பக்கமாக இருக்கும். இது வந்து வெறும் 570 யூனிட் தான் வந்து பவர் கன்சப்ஷன் இருக்குது. ஏசி வந்து ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது வந்து 110 ஏசி. அது போக இதுக்கு வந்து இன்வெர்டர் மாடல் அப்படிங்கிறனால வந்து நான் ஸ்டெபிலைசர் வந்து வைக்கல. அவங்களும் வந்து ஸ்டெபிலைசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா 100 வாட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் வந்தாலுமே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம இடி மின்னல் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தான் ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் பிசிபிக்கு வந்து 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. வேணாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது 5 இயர் வாரண்டி இருக்குது, அதுக்குள்ளார ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம வாரண்டிலே கிளைம் பண்ணிக்கலாம். 5 இயர் தாண்டி பார்க்கும்போது வேணாலும் ஸ்டெபிலைசர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு க்ளீன் இன்டர்ஃபேஸாக இருக்கும். நான் வந்து ஹோல் வந்து இந்த இடத்துல இருக்குது, அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சின்னதாக ஹோல் ப்ளஸ் கேபிள் கனெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்கிறனால வந்து ஃபுல்லுமே எங்கேயுமே வந்து வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். அது போக நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம்.
ஏசியோட பேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஏசி ஆன் பண்ணி பார்த்துவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரிமோட்டில் வந்து ஆன் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரிமோட்லேயே ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து விண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணி இதோட வந்து 1 டே ஆகுது. 1 டே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி இது வந்து 1 டேக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ லோவில் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஏசியோட ஸ்பீடு வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து லோவில் வந்து இருக்குது. லோவில் இருக்கும்போது சுத்தமாக வந்து உங்களுக்கு நாய்ஸே இருக்காது. அந்த நாய்ஸ் லெவல் வந்து ரொம்பவே வந்து லோவில் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபேன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மொத்தத்தில் வந்து 5 ஃபேன் ஸ்பீடு வந்து இருக்குது. அதாவது 5 அட்ஜஸ்டபிள் ஸ்பீடு வந்து இருக்குது. இது வந்து லெவல் 2. உங்களுக்கு சவுண்ட் வந்து இல்லை சுத்தமாக. இது வந்து மீடியம் 3, 4, 5. இதான் வந்து ஹை ஃபேன் ஸ்பீடு. இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த விண்ட் நாய்ஸ் வந்து வரும். லோவில் வச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கும். ஆல்ரெடி இன்னொரு ஏசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து வோல்டாஸ். இது வந்து எல்ஜி. நான் ஏன் வோல்டாஸ்லேருந்து எல்ஜிக்கு மாறினேன் அப்படின்னா சவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது அவைலபிலிட்டி இல்லை வோல்டாஸ் வந்து எங்கள் ஏரியாவில். நான் வந்து இப்போ 2022 மாடல் கேட்டால் 22 மாடல் இன்னும் வந்து அவைலபிலிட்டி வரல. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து எல்ஜி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நார்மல் மோடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வந்து பவர் கன்சப்ஷனுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 80% பவர் கன்சப்ஷன். அதாவது இது வந்து 110ங்கிறது வந்து 0.8 டன்னாக தான் வந்து யூஸ் ஆகும். இந்த 80% வச்சோம் அப்படின்னா, அதாவது ரூமில் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு ரூம் வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா 60% வச்சுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ஒரு 1 ஹவர் பக்கமாக ஏசி ஓடிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 40% வச்சுக்கலாம். 40% வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 டன் தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது 100%ல் 40% தான் ஏசி வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு பவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சேவ் பண்ணிக்கலாம். பவர் வந்து கம்மியாக தான் கன்சப்ஷன் ஆகும். அதே மாதிரி ஸ்விங்லேயும் இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இப்படி வர்றதையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறமாட்டி உள்ளே இப்படி வர்றதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இந்த மாடலில் வந்து இருக்குது. இது வந்து 6-in-1 கன்வெர்ட்டபிள். அது போக வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். அதாவது ஏஐ ஃபியூச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏஐ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து ஹை பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் வந்து லோ பண்ணும். அந்த மாதிரி தேவையான டைமில் வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கு. ஏன்னா இப்போ ஏசி ஆன் பண்ணனால ஏஐ ஆன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க விண்ட் ஸ்பீடு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து நார்மல் மோட்லேயே வந்து வச்சிட்டோம். நான் நைட்டில் வந்து 1 ஹவர் வந்து ஏசி வந்து ரூம் வந்து கூலிங் ஆனதுக்கப்புறம் 40% கெப்பாசிட்டியில் வந்து மாற்றி வச்சுருவேன். ஏன்னா பவரும் வந்து கம்மியாகவும் இருக்கும். ரூம் கூலிங்கும் வந்து கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. நாய்ஸ் லெவல் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நான் இன்வெர்டர் வோல்டாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லோவில் வச்சோம் அப்படின்னா. அதாவது இதில் ஃபேன் ஸ்பீட் வந்து ஹையில் வைக்கிறதும் வோல்டாஸில் வந்து ஃபேன் ஸ்பீட் வந்து லோவில் வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரே சவுண்ட் நாய்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கூலிங்லாம் வந்து பார்த்தோம்னா எனக்கு ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் கூலிங்லாம் வருது. கூலிங்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வோல்டாஸாக இருந்தாலும் சரி, எல்ஜியாக இருந்தாலும் சரி. மற்றபடி உங்களுக்கு இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னோம்னா ஸ்லீப் மோட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வேண்டாட்டி. ஏன்னா நைட்டில் வந்து அந்த எல்இடி லைட் வந்து நல்லா வெளிச்சம் வரும். அதே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கம்ஃபர்ட் ஏர்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த விண்ட் ஃப்ளோ வந்து இப்படி வந்துடும். அதாவது ரூமோட டாப்பில் மட்டும்தான் மெயின்டைன் ஆகும் கூலிங்கு. அதாவது விண்டு வந்து மெயின்டைன் ஆகும். கூலிங் வந்து கீழே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து வராது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிமோட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ரிமோட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரே வீடியோவில் சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் உங்களுக்கு இது தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். என்னுடைய பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து 570 யூனிட்ஸ் தான் வந்து வருது. அதனால் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பவர் வந்து கன்சப்ஷன் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து ஹை கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ண ரூம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, உடனே கூலிங் வேணும் அப்படின்னோம்னா இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா
உடனே வந்து கம்ப்ரஸர் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் வந்து ரன் ஆகும். அதாவது 100% 1 டன்னா தாண்டி 1.2 டன் வரைக்கும் ஒர்க் ஆகும். இது இருக்கும்போது கூலிங்கும் சீக்கிரமாக வந்து வரும். ஆனால் இது வந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் தான் வந்து ரன் ஆகும். ஏன்னா பவர் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் 90 மினிட்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு மாறிடும். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரூம் வந்து கூலிங் ஆயிடும். பார்த்தீங்கன்னா விண்ட் ஃப்ளோவும் வந்து அதிகமாகிடுச்சு. கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு வந்து இருக்குது. அந்தளவுக்கு கூலிங் வந்து வருது. இந்த ஹை கெப்பாசிட்டி கூலிங் அப்படின்னு ஹெச்சி அப்படின்னு சொல்லி காமிக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில். அது போக உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு தனியாக இந்த ரிமோட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது போக ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கம்ப்ரஸர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு வெறும் ஃபேன் மட்டும் ரன் ஆச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் ஆகிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தனியாக இதுக்காக தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. பை.